என்னோட பழைய கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. அடியில அந்த டியூப்ஸ் எல்லாமே கொஞ்சம் பர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அதனால கேஸ் ஸ்டவ் மாத்திர்லான்னு ஃபேபர் ஸ்டோர் வந்திருந்தேன். இங்க நெறைய மாடல்ஸ் வச்சிருந்தாங்க. 3 பர்னர், 4 பர்னர்ஸ் இந்த மாரி இருந்துச்சு. ரவுண்ட் ஷேப்லயும் உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் இருந்துச்சு. ஸ்கொயர்லயும் இருந்தது. நான் வந்து 4 பர்னர் தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாரி ஸ்வெட்ச் மாடல்ல பார்த்தீங்கன்னா, கிளீனிங் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. கிளாஸ் டாப்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிரர் ஃபினிஷ்லயும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேட் ஃபினிஷ்லயுமே இருந்துச்சு. ஸோ, இந்த மேட் ஃபினிஷ் வந்து புதுசா வந்திருக்கு. இதுல ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்னர் வந்து உங்களுக்கு பியூர் பிராஸ்ல வரும். ஆன்டி ஸ்பில்லிங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, அதனால எனக்கு வந்து ரொம்ப இந்த மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, ஒரு ஸ்டோர்ல மட்டும் வேணாம் அப்படின்னு பிரஸ்டீஜ்லயும் போய் பார்த்தேங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்வட்ச் மாடல் நெறையா வச்சிருந்தாங்க. ஆட்டோ இக்னிஷன்ல வந்து ஒரு சில மாடல்ஸ் தான் இருந்துச்சு. ஸ்வட்சை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிளீனிங் ரொம்ப ஈஸி. பட் சர்வீஸ் வந்து எனக்கு எப்படின்னு தெரியல. இந்த கேஸ் ஸ்டவ்ல பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஸ்டாண்ட் இருக்கு. கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு எடுத்து வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். சைட்ல வந்து லைட்டர் வச்சுக்கலாம். ஸோ, இந்த மாரி ஆப்ஷன் குடுத்திருந்தாங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஸ்டவ் தான் செலக்ட் பண்ணேன். 4 பர்னர் ஃபேபர்லங்க. ஆட்டோ இக்னிஷன் தான். நல்ல நாள்ல பால் காய்ச்சியாச்சுங்க. ஸோ, இந்த மாரி புதுசா கேஸ் ஸ்டவ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. உங்க கவுண்டர் டாப்போட மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் வந்து 70 சென்டிமீட்டர் தாங்க வாங்கணும்னு போனேன். ஸோ, அதே மாரி 70 வாங்கியாச்சு. பட் என்னன்னா, எனக்கு வந்து இந்த பாத்திரம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இடிக்குது. இதே வந்து 90 சென்டிமீட்டர் அப்படின்னா இடிக்காம இருக்கும். ஸோ, இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கேஸ் ஸ்டவ் வாங்குங்க.